ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹேமாஸ் மேத்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்க எக்ஸசைஸ் 1.4 இருக்க சம்ஸ் பார்க்க போகிறோம். 1லேருந்து 6 சம்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4 கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கிராஃப்ஸும் ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, யூஸிங் வெர்டிக்கல் லைன். ஒரு டயக்ராம்லேயும் நம்ம வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும்போது அந்த லைன் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுச்சுன்னா அது ஃபங்க்ஷன். அப்படி இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட பாயிண்டில் அது மீட் பண்ணுச்சுன்னா அது ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள், நம்ம வெர்டிக்கல் லைன் கர்வ் மேலே ட்ரா பண்ணியிருக்கோம். 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, P and Q பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போது இந்த டயக்ராம் நமக்கு ஃபங்க்ஷன் இல்லை. அடுத்ததாக செகண்ட் டயக்ராமில் அதே மாதிரி வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும்போது அது ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது, அதனால் அது நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாம். தேர்ட் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்டில் மீட் ஆகுது, அப்போது அதுவும் நமக்கு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லிடலாம். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கொடுத்துருக்க டயக்ராம் மேலே வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும்போது ஒரே ஒரு பாயிண்டில் தான் அது இன்டர்செக்ட் ஆகுது. அதனால் ஃபோர்த் டயக்ராமை நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். The graph represent a function as the vertical line meets the line is almost one point P. அந்த மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை P அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டயக்ராம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். F A to B சார்பானது f of x is equal to x/2 minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ செட் கொடுத்துருக்காங்க, பி செட் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நாம் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணுன்றதை பார்க்கலாம். முதல்ல கிவன் என்ன கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை எழுதியிருக்கேன். ஏ செட் கொடுத்துருக்காங்க அண்ட் பி செட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபார்முலா இருக்குது. ஏ செட்டில் 2, 4, 6, 10 and 12. பி செட்டில் 0, 1, 2, 4, 5 and 9 கொடுத்துருக்காங்க. ஏ செட்டில் இருக்க ஒரு வேல்யூவும் நாம் f of x'ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது பி செட்டில் இருக்க வேல்யூஸ் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் ஏ செட்டில் இருக்க நம்பர் 2 எடுக்க போகிறேன். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் நான் 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். f of 2 is equal to 2/2 minus 1. 2 கேன்சல் ஆகிடும். அப்போது 1 minus 1 is equal to 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 1 கிடச்சிருக்கு. அடுத்ததாக 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 2 கிடச்சிருக்கு. அடுத்ததாக எக்ஸ் இருக்கிற இடத்துல 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10/2 minus 1. ஸோ 5 2s are 10, 5 minus 1, 4 ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்ததாக எக்ஸ் இருக்கிற இடத்துல 12 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 12/2 minus 1. 2 1s are 2, 2 6s are 12, so 6 minus 1 is equal to 5. ஸோ இப்போதைக்கு ஏ வேல்யூஸ்லாம் நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணி அதை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பியில் இருக்க வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை பேராக எழுத போகிறோம். என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், அதுக்கு என்ன ஆன்சர் வந்தது, அதை வச்சு நம்ம பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 கிடச்சிது. 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 கிடச்சிது. அடுத்ததாக 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 2 கிடச்சிது. 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 4 கிடச்சிது. ஃபைனலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 5 கிடச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் கொஸ்டின் டேபிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. டேபிள் 2 காலம்ஸ் இருக்க மாதிரி நம்ம டேபிள் ட்ரா பண்ண போகிறோம். எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற 2 காலமில் எக்ஸில் எல்லாம் நம்மளோட ஏ வேல்யூஸ், எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ், அவ்வளோதான். அடுத்ததாக கிராஃப். ஃபோர்த்து கொஸ்டின் கிராஃப். 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 0, 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1, 6 சப்ஸ்டியூட் பண்ணால் 2, 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 அண்ட் 12 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 கிடச்சிருக்கு. இப்போ தேர்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் சொன்ன மாதிரி நம்ம
கணம் செட் கண்டுபிடிச்சாச்சு. டேபிள் அண்ட் அம்புக்குறி வரைபடம் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேர்ட் கொஸ்டின்லேயும் அதே தான் கேட்டிருக்காங்க. ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை யூஸ் பண்ணி நம்ம ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். ஏ செட்டில் எல்லாம் 1 2 3 4 அண்ட் 5 ஃபஸ்ட் நம்பர் எல்லாமே நம்ம ஏ செட்டில் எழுதுகிறோம். செகண்ட் நம்பர் எல்லாமே பி செட்டில் எழுதியிருக்கோம். அதை மேப் பண்ணும்போது இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது ப்ரூஃப் ஆகுது. நமக்கு கேட்டு இருக்கிறது இது ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஆரோ டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்ததாக டேபிளில் எக்ஸ் காலம் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் காலம் நம்ம போட்டிருக்கோம். எக்ஸ் காலமில் ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே எக்ஸ் காலமில் எழுதுகிறோம். அடுத்ததாக செகண்ட் நம்பர்ஸ் எல்லாமே செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ் காலமில் எழுதியிருக்கேன். அடுத்ததாக கிராஃப். கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை அப்படியே கிராஃபில் மார்க் பண்ணியிருக்கோம். 1, 2 எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 2, 2, 2 எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 2. அடுத்ததாக 3, 2 எக்ஸ் ஆக்சிஸில் 3 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 2. அடுத்ததாக 4, 3 எக்ஸ் ஆக்சிஸில் 4 and y-axisல 3. 5, 4 x-axisல 5 and y-axisல 4க்கு நேராக நம்ம மார்க் பண்ணுறோம். கிராஃப் முடிச்சாச்சு. அடுத்ததாக ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். f where n to n என்ற சார்பு f of x is equal to 2x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது மேல் சார்பு இல்லை அப்படின்னு நம்ம காட்டணும். இது ஒரு மேல் சார்பு இல்லை, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஆனால் மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸ், அப்போ 1லேருந்து நம்ம எடுத்துப்போம். அந்த நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம ஃபார்முலாவில் ஒன்றுனா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 1 கிடச்சிருக்கு. எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 3 கிடச்சிருக்கு. அடுத்ததான் எஃப் ஆஃப் 3 எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 3s are 6 minus 1. ஸோ ஆன்சர் இஸ் 5. இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இதுக்கான ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ ரெண்டுமே என்னு தான். ஸோ எஃப் வேறு n to n தான் கொடுத்துருக்காங்க. அப்போது n அப்படின்னாலே நமக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பேர் பண்ணும்போது நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 1 கிடச்சிது, 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 3 கிடச்சிது, அண்ட் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 5 கிடச்சிது. இப்போ இந்த ஆரோ டயக்ராம் மூலமாக நமக்கு தெரிய வருது என்னன்னா, இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனில் இருக்குது. எப்படின்னா தமிழில் சொல்லணுன்னா ஒன்றுக்கு ஒன்று சார்பு அப்படின்னு சொல்லலாம். டொமைனில் இருக்க ஒரு எலமெண்ட் கோடொமைனில் இருக்க ஒரு எலமெண்ட்டோட சார்ந்து இருக்கிறதால இது ஒன்றுக்கு ஒன்று சார்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இது ஆன் டு இல்லை, மேல் சார்பு அல்ல அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். த ஈவன் நம்பர்ஸ் இன் த கோடொமைன் டு நாட் ஹாவ் எனி ப்ரீ இமேஜஸ் ஆஃப் த டொமைன். கோடொமைனில் இருக்க அந்த ஈவன் நம்பர்ஸ் அதுக்கான ப்ரீ இமேஜஸ் எதுவுமே இல்லை. டொமைனில் ப்ரீ இமேஜஸ் இல்லை. அதனால் நம்ம இதை ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹென்ஸ் எஃப் இஸ் நாட் ஆன் டு. ஸோ எஃப் இஸ் 1-to-1 நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம இதில் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின், ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு நம்ம காட்டணும். ஒரு ஃபார்முலா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு நம்ம காட்ட போகிறோம். ஒன்றுக்கு ஒன்றான அப்படின்னா 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ இங்கேயும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எஃப் வேர் n to n அப்படின்னா இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் தான் எடுக்க போகிறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிக்கும். ஸோ ஃபஸ்ட் m இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 5 கிடச்சிருக்கு. அடுத்ததாக m is equal to 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of 2 is equal to 2 square plus 1 plus 2 plus 3. 2 2s are 4 plus 2 plus 3 is equal to 9. m is equal to 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of 3 is equal to 3 square plus 3 plus 3 is equal to
9 plus 3 plus 3. Answer is 15. M is equal to 4 substitute பண்ணும்போது f of 4 is equal to 4 square plus 4 plus 3. Sorry. இங்கே 3 வரணும். 4 square plus 4 plus 3 is equal to 4 4s are 16 plus 4 plus 3. So the total is 23. So natural numbers இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். நம்ம எடுத்த ஒரு நேச்சுரல் நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் ஆன்சர் தான் கிடச்சிது. அதனால் இது 1 to 1. அடுத்த கொஸ்டின் 6th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம வீச்சகம் எஃப் எவ்வகை சார்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எஃப்பின் வீச்சகம் அண்ட் எஃப் எவ்வகை சார்பு. வீச்சகம் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப். செகண்ட் கொஸ்டின் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. முதல்ல கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிப்போம். ஏ செட் கொடுத்துருக்காங்க, பி செட் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஏ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 1. எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 8. 2 கியூப் அப்படின்னா 2 3 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 கியூப். 3 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 27. 3 3s are 9, 9 3s are 27. f of 4 is equal to 4 cube. So 4 3 times multiply பண்ணும்போது 4 4s are 16, 16 4s are 64 கிடைச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிக்கலாம். ரேஞ்ச் ஆஃப் எஃப். ரேஞ்ச் ஆஃப் எஃப்ன்றது நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர்ஸ் எல்லாமே ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படின்னு எழுதலாம். 1 8 27 and 64. அடுத்ததா இது எந்த வகையான ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதலாம். சின்ஸ் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஆர் மேப்டு இன்டு எ டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் பி. ஏல இருக்க எலமெண்ட் பியில் இருக்க எலமெண்ட்டோடு நம்ம மேப் பண்ணும்போது இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்க நம்ம ஏல எடுத்திருக்க ஒவ்வொரு நம்பரையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆன்சர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக 2 belongs to B is not the images of any element of A. அதனால் நம்ம இதை இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னும் சொல்லலாம். ஆன்டு அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.